Assalamualaikum. I am Fawmiya from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 மணிக்கெலாம் இங்கே வந்து நல்லா இருட்டாக தான் இருக்கும். 6:15க்கு தான் வந்து ஃபஜர்க்கே வந்து பாங் சொல்லுவாங்க. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் வந்து சோறு வந்து குக் பண்ண வச்சுட்டு போயிடுவேன். காலையிலே வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த சில்லி பேஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். அதனால தான் இதை வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே குயிக்காக ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கார்லிக் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நான் வந்து இந்த குக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கிற டைமில் தான் வந்து பாங் சொல்கிறாங்க. சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 3 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எக் வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகி ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த கார்லிக் தனியாக ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஓரமாக வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னாக்கா ஒரு மாதிரி கார்லிக் வந்து ஒரு மாதிரி அந்த க்ரன்ச்சினஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி போயிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த சில்லி பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி சில்லி பேஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கார்லிக் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சில்லி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வர்றது தான். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சில்லி பேஸ்ட் பற்றி. ஆனால் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா சில்லி ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்லிக் எக் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையாக சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிள்ளைங்களுக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாள் இந்த ஆப்ஷன் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஒரு 1 வீக்காக வந்து தசீனும் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி தசீம் ஃபாரா 2 பேர் மட்டும் தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. தசீன் வந்து ஸ்கூலுக்கு வந்து பெருசாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து விரும்ப மாட்டார். இன்னொன்று வந்து என்னென்னா அவர் வந்து 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் காலையிலே வந்து ஏதாவது சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டோன்னா அதையே சாப்பிட்டுட்டே போயிடுவார். ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 தான் வந்து பண்ண போகிறேன். சிக்கனும் வந்து நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதை தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். குட்டி குட்டி பீஸாக தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். அதுவும் போன்லெஸ் பீஸாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக கையால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக தான் வந்து நான் கட் பண்ணி சேர்க்குறேன். தசீன் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன்னா அதனால் வந்து அவருக்கு மட்டும் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கல. இப்போ இது வந்து ஃபாராக்கும் தசீமுக்கும் தான். தசீம் வந்து ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார். அவருக்கு வந்து ரைஸ் வந்து ஸ்பூன் வச்சு வீட்டில் நம்ம தான் வந்து சாப்பாடு கொடுப்போம். அவருக்கு வந்து சாப்பிட்டு இன்னும் பழகலை அவராக சாப்பிட்டுட்டு. ஸோ அவர் வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தான் நான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன். தசீன் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுனால பிளேட்டில் வந்து அவருக்கு வச்சு கொடுக்க போகிறேன் இப்போவே. இப்போ ஃபாராக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன்.
லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் பெருசாக எதுவும் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுற மாதிரி வீடியோ எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு பெருசாக நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது கிடையாது. கிண்டர்கார்டன் படிக்கிறப்போ வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மதியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. தசீனுக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஷன் ஸ்கூல் தான் இருந்தது இத்தனை வருஷமாக. அவன் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து திரும்ப வீட்டில் சாப்பிடுவார். நான் அதனால் லஞ்ச் பாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தசீனுக்கும் வந்து மார்னிங் செஷன் ஸ்கூல், அதனால் காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க, மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. ஃபாரா வந்து காலையில் போனாங்கன்னா 3 மணி 4 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ லன்ச் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக நட்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து வச்சு கொடுக்குறேன். ஃபாரா மட்டும் தான் இதை சாப்பிடுவாங்க. தசீம் 2 பேருமே ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதுவுமே பெருசாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வைக்கல. தசீமுக்கு வந்து எனக்கு ப்ரெட் அப்புறம் பீனட் பட்டர் தான் வந்து கொடுக்க போகிறேன். தசீம் வந்து இதை கொடுத்து அனுப்பினாலும் பெருசாக வந்து சாப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்கூலில் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் வந்து கொடுத்து அனுப்பிட்டுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக பீனட் பட்டர் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். இது கூடவே வந்து நக்கட்ஸ் வந்து கொஞ்சம் பொரிச்சு வைக்க போகிறேன். நக்கட்ஸ் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறதுனால ஒரு 3 நக்கட் மட்டும் வந்து பொரிச்சு வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு ப்ரெட் தான் வைக்கிறேன். இதுவே திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வருவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நக்கட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ டைம் வந்து 6:30 ஆகிடுச்சு. தசீனுக்கு வந்து 7 மணிக்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் வந்து ஸ்கூல் வந்து அவரை சேஞ்ச் பண்ணல, பழைய வீட்டுக்கிட்ட தான் அவர் ஸ்கூல் இருக்குது. கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பி போயிடணும். ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 2 வீக்ஸ் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பழைய ஸ்கூலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் வந்து இப்போ கிளம்பிட்டார். நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா தசீன் தான். ஏன்னா வந்து கொஞ்சம் தூரமாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் இயர்லியாகவே அவருக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதனாலேயே வந்து அவர் சீக்கிரமாக ஃபஸ்ட்டே கிளம்பிடுவார். தசீன் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்து ஸ்கூல் போவாங்க. ஏன்னா காலையிலேயே வந்து ரொம்ப ஜாமாக இருக்கும், அதனால் நான் போய் விட மாட்டேன். அவங்க அத்தாவே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. தசீம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸாக வந்து ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸ் மட்டும் தான் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு ஆசையாக போனார். அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு நான் போகமாட்டேன்னு தான் சொல்லி அழுதுட்டுருக்கிறாரு. ஏம்மா ஸ்கூல் போகணும் தானே, நல்லா படிக்கணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்கூல் போயிட்டு வா. உனக்கு ஒன்று தெரியுமா? வீட்டுக்கு வெளியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து செம்ம மிஸ்டாக இருக்குது. இங்கே வந்து சமயத்தில் இந்த மாதிரி தான் ஆகிடும் நம்ம இருக்கிற ஏரியாவில். இப்போ செம்மையாக கூலிங்காகவும் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து டைம் 7 மணி ஆகிடுச்சு. ஃபாராமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நான் தசீமை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பவே மாட்டார், ஒரு இடத்த விட்டு நகரவும் மாட்டார், குளிக்க வர மாட்டார், ப்ரஷ் பண்ண மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபாராமா வந்து கிளம்பிட்டாங்க. நான் கிளம்புறேன்.
ஸ்கூலுக்கு இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துரு. ஸ்கூல் போறதுக்கு யாராவது இப்படி அழுவாங்களா? இங்க பாரு ஸ்கூல் போறதுக்கு யாராவது இப்படி அழுவாங்களா? சரி எந்திரி வா. சரி எந்திரி. இங்க பாரு ஸ்கூல் போறதுக்குலாம் அழுவக்கூடாது. எந்திரி. ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போக மாட்டேன்னு ரொம்ப அழுதுட்டுருக்கிறாரு. இதில் வேறு அம்மா நான் உன்னை மிஸ் பண்ணுவாமான்னு சொல்லிகிட்டே வேற இருப்பார். எதுக்கு இப்படி அழுவுற? ஏன் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லு. டீச்சர் ஏன் ஒன்று திட்டுறாங்க? நீ நாட்டி பாயா? நீ நேற்று குட் பாய் சொன்னாங்கன்னு சொன்ன. டீச்சர் உன்னை குட் பாய் சொன்னாங்கன்னு சொன்னல. அம்மா மிஸ் பண்றியா? அம்மா வந்து ஸ்கூல் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்க வா. ஹே தசீம் இங்க வா. என்னை ஸ்கூலுக்கு மட்டும் அழைச்சிட்டு போவாத, வேறு எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ரொம்ப கஷ்டம். எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் அழுவாங்களான்னு கூட தெரில. ஏன்னா ஃபாரா தசிலாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப இவ்வளோலாம் அழுத மாதிரி தெரில. இவர் வந்து ரொம்ப அழுகுறாரு. தசீமையும் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் வந்து போடுறதுக்காக தண்ணி வந்து வைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்னமன் டீ தான் வந்து போட்டு குடிக்க போகிறேன். இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே இந்த சின்னமன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கியூமின்ஸ் போட்டுட்டு, அதாவது ஜீரகமும் பட்டையும் மட்டும் போட்டுட்டு ஒரு டீ வந்து போட்டு குடிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதை வந்து காலையில் போட்டு வைக்கிறது தான். அப்பப்போ சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் குடிச்சிப்பேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்தது தான். காலையில் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த டீயை குடிக்கிறது உண்மையாக அப்படி தான் இருக்கும். ஒரு 1/2 hour போல் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் போல் க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்குமாவது க்ளீனிங் ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்டன் எல்லாத்தையும் மடித்து கட்டுற வேலை தான். ஏன்னா எனக்கு வந்து வீடு வந்து எப்போதுமே நல்லா வெளிச்சமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருட்டாக இருந்தால் என்னமோ ஒரு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். அதனால் கர்டன் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒதுக்கி கட்டிடுவேன்.
நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ரூம்லேயும் வந்து பெட்ஷீட் மடித்து வைக்கிற வேலை இருக்கும். ஏதாவது மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிடுவேன். இந்த டைமில் தான் மாற்றி போடுறதா இருந்தாலும் போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரமா வந்து எப்போதுமே மடித்து வச்சுட்டு போயிடுவாங்க. தசின் வந்து ஸ்கூல் டேஸில் மட்டும் வந்து அவர் வந்து அவசரமாக கிளம்புறதுனால மடிக்க மாட்டார். மற்ற நாள்லலாம் வந்து அவருமே வந்து மடித்து வச்சுருவார். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரைக்காய் தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் வந்து பண்ண போகிறேன். சொரைக்காய் போட்டு ஒரு கூட்டு வச்சுட்டு அதே வந்து ஆன மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இது கூடயே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சொரைக்காய் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிப்போம். சுரைக்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு தான் ஒரு கூட்டு செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் வந்து துவரம்பருப்பு தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பைத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் துவரம்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து குக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால லைட்டாக வந்து ஊறவும் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த பருப்பு கூடவே வந்து நான் சுரைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தால் 1 கீரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஸ்பைஸியாக வேணாம் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து இந்த சுரைக்காய் எல்லாம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த லிட் கவர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் நிறையாவே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். சுரைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிலாம் போகாது, நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன், ஆப்ஷனல் தான். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது கூட மீன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து எப்போதும் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டேன். பூண்டு மட்டும் தட்டி தான் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு செய்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, நல்லா தான் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வந்து செய்வாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும், அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு சுரைக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து தாளிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள், நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்குது. பருப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கூட்டு ப்ளஸ் ஆணம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நிறையா ஆணமாக செஞ்சாலும் வந்து நிறையா மீந்து போயிடும், அதனால் அப்படி செய்யலை. இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துட்டு பண்ணுறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். இந்த ஜீரகம் சேர்க்குறப்ப நல்லாவே வந்து மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3-4 வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் தான் வந்து காரத்துக்காக சேர்த்துருக்குறேன், வேறு பச்சை மிளகாவோ வேறு எதுவுமே காரத்துக்கு நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இல்லை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல சுரைக்காய் பருப்பு, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புளியெல்லாம் சேர்க்கலை, தக்காளியோட புளிப்பே எனக்கு வந்து போதும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஆணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து சைடில் வச்சு தொட்டுக்கிறதா இருந்தாலும் தொட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஆணம் எதுவுமே காய்ச்சி போகிறது கிடையாது. இதை வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணுறேன். அவ்வளோதான்.
இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. நான் தசீம் குட்டியை தான் பிக் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கிறேன். தசீம் குட்டியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கூல்கிட்டலாம் பெருசாக வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே கார்லேயே அப்படியே போயிட்டு பிக் பண்ணுறதுனால. தசீம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உனக்கு ஸ்டிக்கர்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு வந்து நம்பர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த நம்பர் பிளாக் ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதை பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷமாக தாங்க முடியல, அதை தான் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. Happy? தசீம் குட்டிக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு நானும் உடனே சாப்பிட்ருவேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் காலையில் நம்ம வச்சுருந்தோம்ல ஃப்ரைட் ரைஸ், அதுதான் அது. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வந்து சொரைக்காய் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோடய லஞ்ச். இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஃபாராவை போய் பிக்கப் பண்ண போகணும். தசீன் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இந்த விலாகும் இதோட முடியுது. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.